பிரைஸ் தி லார்ட். உங்களோடு இந்த பகுதியை நானும் சேர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த 23ஆம் சங்கீதத்தை அறிக்கை செய்யும்போது இந்த 11 நாமங்களையும் சொல்லி அவரை துதிக்கும்போது அவருடைய உள்ளம் எவ்வளோ மகிழ்ச்சி ஆகிறது. கடைசி வசனத்துக்கு வந்துட்டோம். 6ஆம் வசனத்தின் முதல் பகுதி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்கள் வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம். அதுக்கு 1 year கேரண்டின்னு சொன்னாங்க. அந்த 1 yearல ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சுன்னா வந்து சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாடு, அதுக்கு பிறகு நீங்கள் செலவழித்து தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு டிவி வாங்குகிறோம். டிவி வாங்கும்போது உள்ள 2 வருஷம் கேரண்டி தருவாங்க இல்லையா? இல்லை ஒரு கார் வாங்கும்போது 5 வருஷம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி குறிப்பிட்ட பீரியட் வந்து கேரண்டி தர்றாங்க. 1 year or 2 years, மேபி 5 years. ஆனால் இதில் என்ன வாசிக்கிறோன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், லைஃப் லாங் கேரண்டி. ஜீவனுள்ள நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன சேர்க்குது, நன்மையும் கிருபையும் என்னை தொடருமா. உள்ள நன்மைன்னு சொல்லி பார்க்க முடியாத தீமை ஏற்படலாம், அது ஆண்டோடைய பார்வையில் நன்மையாய் தெரிகிறது. சமீபத்தில் ஒரு தங்கை, அவளுடைய கணவன் திடீரென்று மறித்துட்டாங்க. 2 வாலிப பிள்ளைகள் கூட இருக்காங்க. இது நன்மையான காரியமா? இல்லை, நம்முடைய கண்களுக்கு தீமையாக தெரிகிறது. ஆனால் இதை ஆண்டவர் நன்மை என்று அனுமதித்து, உனக்கு வேண்டிய கிருபையை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் நடத்தி வருகிறார். யெகோவா ஓசேனு, உருவாக்குற கர்த்தர், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது என்று சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ஏசாயா 54:10 மாறாத கிருபை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மாறாத கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிறதா பார்க்குறோம். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் எனக்கு ரொம்ப இஷ்டம், மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அதுலேயும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் உருவாக்கினார், படைத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர், பெரிய சுடர்களை உண்டாக்கினவர், பகலில் ஆள சூரியனை படைத்தவர், இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவர். 119ஆம் சங்கீதம், அதையும் நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். 119 73ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லிக்கிறது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை. ஸோ அவர் உருவாக்குற கர்த்தர். யெகோவா ஓசேனு என்று சொல்லும்போது புதிய புதிய காரியங்களை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் உருவாக்கி தருவார். ஒரு கூட்டத்துக்கு நாம் பேக்கும்போது புதிதாக அன்றைக்கு தான் அந்த சகோதரி வந்திருந்தாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடினாங்க, ஜெபத்தில் கலந்து கொண்டாங்க. நான் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தங்கை மட்டும் கொஞ்சம் கவலையாக. முடிந்த உடனே அவட்ட கேட்டேன், என்னம்மா கோல்டா, ஏன் இவ்வளோ கவலையாக்கனா? திருமணமாகி 4 வருடம் ஆயிடுச்சு, என்ன எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதான் ரொம்ப கவலையாக்கேன்னு சொல்லி. அப்போ நான் இதை சொன்னேன், ஓ யெகோவா ஓசேனு, உருவாக்கும் தேவனே, உருவாக்கும் தேவனே என்று சொல்லி நீ ஜெபம் பண்ணுமா. நம்மை உண்டாக்கிய தேவன், அவர் உருவாக்குற தேவன். ஆகினால நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 2 மாதம் அந்த மீட்டிங்க்கு நான் போக முடியலை. அந்த நாட்டில் எனக்கு செல்லும் கிடையாது, காண்டாக்ட் பண்ணவே முடியலை. 2 மாதம் கழித்து நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். மாதத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு ஜெபம் நடத்த போவேன். வாசல்லையே காத்துட்ருக்கா. ஜோதி ஆண்டி வருவாங்க. முகம் மலர்ச்சியாக இருக்குது. போன உடனே சொன்னேன், ஆண்டி நான் கருத்தரித்துக்கிறேன், ஐ ஹவ் கன்சீவ்ட், ஆண்டவர் உருவாக்கி விட்டார், யெகோவா ஓசேனு என்று கூப்பிட்டேன்னு சொல்லி. 10 மாதம் கழித்து அவள் ஊர் பக்கத்தில் நாங்கள் செய்தி கொடுப்பதற்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். குழந்தைய தூக்கிட்டு வந்து கோல்டை காமிச்சா. யெகோவா ஓசேனு என்று கூப்பிட்டேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். என் அங்கலாய்ப்பை கவனித்து எல்லா விதமான துக்கத்தையும் மாற்றி போட்டு
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இந்த குழந்தையை ஆண்டவர் உருவாக்கி தந்தார். இன்றைக்கு நீங்களும் காத்துக்கிறீங்களா? ஏதாவது ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கீங்களா? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், ஏனென்றால் அவர் உருவாக்குற தேவன். யெகோவாவோ சேனு. கேட்போம், பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், சந்தோஷமாய் அவரை துதித்து வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.